இன்னைக்கு நாம பார்க்க போற கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா செஸ்ட் பிசியோதெரபி. ஓகேங்களா? ஸோ ஜெனரலா செஸ்ட் பிசியோதெரபினா ரிமூவல் ஆஃப் mucus. ஸோ பிசியோதெரபினா ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மூவ்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம கொடுக்குற எக்ஸசைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா பிசியோதெரபி சொல்லுவோம். ஸோ அதுலேயே செஸ்ட் பிசியோதெரபியில் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்ல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஜாஸ்தியாகும். ஸோ எந்த டைம்ல ரெஸ்ட்ரிக்ஷன் ஜாஸ்தியாகும்? செஸ்ட்ல எப்போ மூமெண்ட்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகும்? ஜெனரலாக கேட்குறேன். ஸோ ஜெனரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏர்வே பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏர்வே பிளாக்கேஜ், ஸோ ஜெனரலாக ஏர்வே என்ன லங்ஸ்ல இருக்க ஏர்வேஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ட்ரக்கியா, ஃபர்ஸ்ட் ட்ரக்கியா. ஸோ ட்ரக்கியா ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் bronchial, primary bronchial, then primary bronchial அடுத்தது secondary bronchial, secondary bronchial அப்புறம் bronchus. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்மளோட ஏர் பேசேஜ் லங்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஏர் எப்படி என்ட்ராகும் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரக்கியா வழியாக என்ட்ராகும். ட்ரக்கியாங்கிறது பிரைமரி ப்ராங்கியல், பிரைமரியிலிருந்து செகண்டரி ப்ராங்கியல் போகும். அவங்க இருந்துட்டு பிரான்ச்சஸ் டிவைட் ஆகும். பிரான்ச்சஸ்லேருந்து ப்ராங்கியல்ஸ், ப்ராங்கியல்ஸ்லேருந்து லாஸ்ட்டாக ஆல்வியோலே போகும். ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஏர்வே செக்ரேஷன் நார்மலாக, ஏர்வேயோட பேசேஜ் நார்மலாக இருக்குமா? ஸோ அந்த மாதிரி நார்மலாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி நார்மலாக இருக்கிற இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறத கிளியர் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் பிசியோதெரபி. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் உள்ள இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கிளியர் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் கிளியர் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் பிசியோதெரபியோட கோல். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாக வந்து செஸ்ட் பிசியோதெரபி எந்த கண்டிஷன்ஸ் கொடுக்கும் தெரிஞ்சு சார் இதில் ஏதாவது இருக்கா? செஸ்ட் பிசியோதெரபி என்னன்னு கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட் செஸ்ட் பிசியோதெரபியில வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எதனால ரெஸ்ட்ரிக்ட் ஆகும்? accumulation of mucus. First one, accumulation of mucus. Mucus நிறைய accumulate ஆச்சுன்னா mucus ஸ்பூட்டம் வேற mucus வேற. ஸோ எப்பவுமே வந்து இன்னர் ஆர்கன்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிக்விட் வந்துட்டு ஒரு ஷீட்டா வந்துட்டு ஃபார்ம் ஆகி சரௌண்ட் ஆயிருக்கிறது மியூக்கஸ். அந்த மியூக்கஸ்குள்ள கண்டாமினேஷனோ இன்ஃபெக்ஷனோ ஏதோ ஆச்சுன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூட்டமா கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ மியூக்கஸ் தான் வந்துட்டு இன்ஃபெக்டட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஸ்பூட்டமா மாறுது. ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் மியூக்கஸ் அக்குமுலேஷனால வந்து பார்த்தீங்கன்னா ஏர்வே ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். வேற மசில் மெயின் ஆக்டிவிட்டிஸ் respiration muscle weakness. வேற எதனால வந்து ஏர்வே ரெஸ்ட்ரிக்ட் ஆகும்? வென்டிலேஷன் தான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லிடும். நான் சொல்றேன் இன்ஃபெக்ஷன். இன்ஃபெக்ஷன்ஸ்னால பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ம்ஸ் ஆர் பாசிட்டிவ் ஃபேக்டர்ஸ் இன் தி ஏர்வே ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேங்களா? ஸோ இது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா மியூக்கஸ் செக்ரேஷன் அந்த அதிகமாக இருந்துச்சுன்னா வந்து ஏர்வே ரெஸ்ட்ரிக்ட் ஆகும். தென் ரெஸ்பிரேட்டரி